டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. கடந்த ஜூலை 3ஆம் தேதி கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் இருக்க தர்மஸ்தலா மேல கேஸ் ஃபைல் ஆகுது. அதாவது அங்க வேலை செஞ்ச துப்புரவு பணியாளர் அவர் 1995 இருந்து 2014 வரையும் வேலை செஞ்சதாகவும், அந்த பீரியட்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடல்கள் தான் புதைச்சதாகவும், எல்லாமே பெண்களோட பிணங்கள், சிறுமிகளோட பிணங்களா இருந்ததாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் பை லெட்டரா வருது. ஸோ லெட்டரா கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2 அட்வொகேட். இந்த 2 அட்வொகேட் கிட்டயுமே போலீஸ் கேட்டுக்கிட்டது ஆளை நீ கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆளுமே கூட்டு வந்து சரண்டர் பண்ணாங்க. சரண்டர் பண்ணிட்டு இந்த கேஸ் எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்டு போச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ரிப்போர்ட் இந்த கேஸ் வரும்போது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாம் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வீடியோ கவர் பண்ணதுக்கு அப்புறமா அப்டேட் பெருசாக இல்லைங்கிறனால நாம் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கேக் ஆர்டர் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கேக் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பூட்டு சட்டம். அதாவது இந்த தர்மஸ்தலாவை பற்றியோ இல்லைனா அந்த தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டே பற்றியோ இல்லை அந்த ஃபேமிலி பற்றியோ நாம் எந்த அவதூறும் பேசக்கூடாது, அந்த நேமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்ஷேந்திர குமார் இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தர்மஸ்தலாவோட தர்மாதிகாரியான வீரேந்திர ஹெக்டேவோட தம்பி. இந்த கேக் ஆர்டர் நீதிபதி விஜயகுமார் ராய் அவர் பாஸ் பண்றாருங்க. இதன்படி 8842 லிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எழுதப்பட்டிருந்த பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் சேனல்ஸ், இது மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பிளாக் பண்ணாங்க. ஆல்ரெடி இருந்த வீடியோகளை டெலீட் பண்ண சொல்லி மெயில்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் நிறைய வந்ததாக கேள்விப்பட்டோம். ஸோ இதனாலேயே நிறைய மீடியா இதை பற்றி பேச முடியாத ஒரு அவல நிலை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நவீன் சூரஞ்சே அப்படின்ற பத்திரிகையாளர் இந்த நீதிபதியை பற்றின ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் மாதிரி மேற்கொண்டார். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த விஷயங்கள் லெட்டராக எழுதப்பட்டு அது அட்வொகேட் பாலன், அவர் தான் மூத்த வழக்கறிஞர், இந்த கேஸில் ஈடுபட்டிருக்காரு. அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்கப்பட்டு ஸோ இந்த கேக் ஆர்டர் ஆனது இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த நவீன் சூரஞ்சே பத்திரிகையாளர் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காருன்றது அந்த லெட்டர் படிக்கும் போது தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியே வந்ததுங்க. இந்த விஜயகுமார் ராய் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1995 98 வரைக்கும் இந்த தர்மஸ்தலாவினால நடத்தப்படுற ஒரு லா காலேஜ், எஸ்டிஎம் லா காலேஜ்னு சொல்றாங்க, அந்த காலேஜில் படித்தவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால மட்டும்தான் அவரை நாம டவுட் பட்டோமா, இல்லை இந்த நவீன் சூரஞ்சே வந்து அவர் அதனால தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருக்கு ஆப்போசிட்டாக கேஸ் போட்டிருக்காரா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த காரணம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரணமும் இருக்கு. 2004 பிவி சீதாராமன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இந்த தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை அம்பலப்படுத்துறாரு. ஸோ இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இதே அர்ஷேந்திர குமார், அதாவது வீரேந்திர ஹெக்டேவோட தம்பி அர்ஷேந்திர குமார் அன்னைக்கு பிவி சீதாராமன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த கேஸை எடுத்து நடத்தினவர் தான் பிபி ஹெக்டே, ஒரு மூத்த வழக்கறிஞர். அவருக்கு ஜூனியரா இருந்தவர் தான் இந்த விஜயகுமார் ராய். இவங்க 2 பேருமே தர்மஸ்தலாவோட சப்போர்ட்டிவா அப்ப ஆஜராயிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நடத்தப்பட்ட நிறைய கேஸ்லயுமே இவங்க வந்து தர்மஸ்தலாக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சு இருக்கு. சோ அந்த ரீசன்னால இந்த லெட்டரை பார்த்த இன்னொரு நீதிபதி அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் போட்ட இந்த ஆர்டரை லிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தின அவதூறு மட்டும் நம்ம பேசிக்க கூடாது, தர்மசாலாவை பத்தியோ இல்ல அந்த ஃபேமிலி பத்தியோ இல்ல தர்மாதிகாரியை பத்தியோ நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அவதூறா நம்ம எதுவுமே பேசக்கூடாது. பட் நியூஸ்ல வந்த விஷயங்கள் நம்ம பேசலாம், எவிடென்ஷியலி ப்ரூவ்ட் விஷயத்தை நம்ம பேசலாங்க. ஏன்னா இப்போ யூடியூப் அண்ட் நியூஸ்ல எதுவுமே நமக்கு சொல்லப்படலை அப்படின்னா பல விஷயங்கள் வந்து மறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவளிச்சு தான் இப்போ இந்த கேக் ஆர்டரையே லிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதை அடுத்து கடந்த 28 ஜூலை இந்த கம்ப்ளைண்டன்ட், அதாவது பீமா அப்படின்னு சொல்றாங்க, அவரோட உண்மை நேம் தெரியல, இன்னுமே அவரோட முகமுமே தெரியல. அவர் எஸ்ஐடி முன்னிலையில 13 இடங்களை மார்க் பண்றாரு. இந்த இடங்கள் எல்லாம் நான் வந்து அப்போ பிணங்களை புதைச்சிருந்தேன். இந்த 13 இடத்தையுமே மார்க் பண்ணி அந்த இடங்களை தோன்றதுக்கான ஆட்களையும் கூட்டிட்டு போறாங்க. எஸ்ஐடி டீம் எல்லாருமே போறாங்க, வித் ஃபாரன்சிக் டீமோட போறாங்க. 29ஆம் தேதி டே 1 ஃபர்ஸ்ட் சைட் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது எந்த
வித ஹியூமன் ட்ரேசஸுமே கிடைக்கல. ஸோ செகண்ட் டேவும் தேடுறாங்க. இப்படி முதல் 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியானப்பட்ட தோண்டுதல் வேலைகள் நடக்கும்போது எந்தவித ஹியூமன் ட்ரேசஸுமே கிடைக்கல. ஸோ நியர்லி எஸ்ஐடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா பீமா பக்கம் திரும்பினாங்க. ஒருவேளை இவர் பொய் சொல்றாரோ, ஒருவேளை இவர் வந்து அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி கேஸ் போட்டு நம்மளெல்லாம் சுத்தல விடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டுமே வந்துருச்சு எஸ்ஐடி டீமுக்கு. இதையடுத்து 31 ஜூலை 6வது இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடுகள் ஒன்னா கிடைச்சிருக்கு. எலும்புக்கூடுகள்ன்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா சின்ன சின்ன துண்டுகளா கிடைக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி 25ல இருந்து 30-40 வரைக்கும் இருக்கும். அந்த அளவு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேன் கார்டும் ஒரு ஏடிஎம் கார்டுமே கிடைச்சதுங்க. இந்த பேன் கார்டு யாருதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது சுரேஷ். இந்த சுரேஷ் நீலமங்கல தாலுக் பெங்களூரு கிராமப்புற மாவட்டத்தில் சேர்ந்தவருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 2025 அன்னைக்கு மஞ்சக்காமலையால் இறந்தவர். அந்த ஏடிஎம் கார்டு இவங்களோட அம்மாது தான். இதை எஸ்ஐடி டீம் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுமே உயிரோடு இருக்காங்க. ஸோ அவங்களால சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேபி தர்மசாலாவுக்கு அவங்க விசிட் பண்ணும்போது தவறுதலாக விட்டுருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து அது அப்படியே இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மறுபடியும் தேடுறாங்க. 7வது 8வது பிளேஸை தேடுறாங்க சைட்டு. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை. லைக் 8வது சைட்டில் நியர்லி ஒரு 100 பாடிஸ் நான் புதைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் முன்னாடி சொல்லியிருந்தாரு. அங்க பெருசா எந்த ட்ரேசஸுமே கிடைக்கல. இதே போலதான் 9th and 10th இருந்தது. இந்த 6th பிளேஸ் தோண்டும் போது தான் இந்த கேஸே வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்பவுமே ஹாட் நியூஸா மாறிச்சு. எப்போ அங்க போன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதோ ரொம்பவுமே பேசு பொருளா ஆச்சு. எல்லாருக்குமே பகீர் கிளப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது வரைக்கும் இதை பத்தின சில வதந்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு எல்லாரோட பார்வையுமே இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 7th 8th சைட்டை தோன்றாங்க. அங்க எதுவுமே இல்ல. ஆகஸ்ட் 2ஆம் தேதி 9th and 10th சைட்டு டிக் பண்ணி பாக்குறாங்க. அப்பவுமே ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம டிக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறனால ஜேசிபி இயந்திரங்கள்லாம் கூட எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் அதெல்லாம் கூட காடுங்கிறதுனால உள்ள போக முடியல, சரியா நம்ம குழி நோண்ட முடியல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களால ஜேசிபியாலையுமே போய் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஒரு சூழ்நிலை அங்க நிலவுச்சு. ஆகஸ்ட் 4 2025 ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது அப்படிங்கறது அன்னைக்கு காலையில போயிட்டு டிக் பண்ண ஆரம்பிச்ச எந்த ஆபீசருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 11th சைட்ல நியர்லி 100க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு மண்டை ஓடு பிளஸ் வந்து முதுகெலும்புமே கிடைச்சதா நமக்கு பார்க்க முடியுதுங்க. அந்த 11th சைட்ல மட்டுமே கிடைச்ச எலும்பு துண்டுகளை 3 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் அண்ட் பிவிசி பைப்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போற காட்சிகளுமே நம்மளால செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. ரொம்பவுமே ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் அந்த ஏரியாவே இருக்குங்க. நம்ம செய்தி ஊடகங்கள்ல பார்க்கும் போதே தெரியுது. அதே மாதிரி அந்த கம்ப்ளைனன்ட் இன்னுமே ஃபேஸ் க்ளோஸ் பண்ண நிலைமையில தான் இருக்கிறாரு. இந்த நிலைமை நிலவிட்டு இருக்கும்போது இதே கேஸ்ல இன்னொரு சாட்சியம் வராருங்க. இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோண்டுதல் வேலை நடந்து கொண்டு இருக்கிற அந்த கிராமம் இச்சிலம்பாடி சேர்ந்தவர் தான் ஜெயந்த். இவர் வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவருமே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த 2013-14 அந்த காலகட்டங்களில் ஒரு 13 வயசுல இருந்து 15 வயது உட்பட்ட ஒரு பெண் உடல் சிதைந்த நிலையில இல்லீகலா புதைக்கப்பட்டு இருந்ததை இவர் பார்த்திருக்காருங்க. ஸோ அதையுமே இப்போ வந்து இவர் எஸ்ஐடி டீம்ல சொல்றாரு. எஸ்ஐடி டீம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போயிட்டு தர்மசாலால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அதப்படியும் நாங்க வந்து என்கொயரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி அவரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன் இத்தனை நாளா நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு இந்த சிஸ்டம் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த புதைக்கப்படுற அந்த நேரத்துல போலீஸுமே இருந்தாங்க. போலீஸுமே இருந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, எந்த வித காப்பீஸுமே அவங்க கிட்ட இல்ல. அவங்கள பார்க்கும் போது தெரியுது லீகலா அவங்க புதைக்கல. இதுக்காக நம்ம போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் எடுப்படாது. இது கண்டிப்பா நீர்த்து போக தான் செஞ்சிருப்பாங்க. அந்த ரீசன்னால தான், எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் நாங்க சொல்லல. அதாவது இவர் மட்டும் இல்லாம அதை பார்த்த இவரோட சேர்ந்து இன்னும் 5 பேர் இருக்காங்க. அவங்களையுமே நான் சாட்சிக்கு கூட்டு வரணும்னா கூட நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் வந்து பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. இவர் வந்து ஃபேஸ் எல்லாம் மறைக்கலங்க, ஓப்பனாவே வந்து சொன்னாரு. அவரோட போட்டோஸ்லாமே நமக்கு இமேஜஸ் கிடைக்குது. அவர் இந்த விஷயம் சொல்லும் போது இன்னொன்னு சொன்னது என்னன்னா, ஒரு நாயை கூட நம்ம புதைக்கும் போது ஒரு மனிதாபிமானம், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா இவங்க வந்து அதை விட மோசமா, ஒரு நாயை விட மோசமா ட்ரீட் பண்ணி
தான் புதைச்சாங்க, அந்த உடல் அவ்வளவு சிறந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டாருங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏன் இந்த சிஸ்டம் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லாம போச்சுன்றதுக்கும் ஒரு ரீசன் சொன்னாரு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். 1986 டைம்ல இவரோட சொந்தக்கார பொண்ணு, அவங்க நேம் வந்து பத்மலதா. பத்மலதாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல இருக்காரு. அந்த பீரியட்ல தர்மசாலா சொல்றவங்க தான் எலெக்ஷன்ல நிக்கணும், தர்மசாலா சொல்றவங்க தான் அங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த பட்சத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பா எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு எதிர்த்து போட்டிட்டு இருக்காரு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்காக. அது வந்து நீ நிக்க கூடாது, நீ விலகணும்னு சொல்லிட்டு தர்மசாலால இருந்து சொல்லப்படுது. அவர் அப்போ அதை எதிர்த்து நின்று இருக்காரு. இந்த ரீசனால அவரோட மகளான பத்மலதா அப்போ அவங்களுக்கு ஒரு 17 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த எலெக்ஷன் நடக்கிற போது அந்த பெண் காணாம போறாங்க. இதை அடுத்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 56 நாள் கழிச்சு தான் அவங்களோட பாடி கிடைக்குது. மிகவும் சிதைந்த நிலையில, அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு ரொம்பவுமே கொடூரமான ஒரு ஸ்டேஜில் தான் பாடி கிடைச்சிருக்குங்க. இது வந்து ரொம்பவுமே அவர் உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அவர் எலெக்ஷன்லயும் தோத்ததுக்கு அப்புறம் இந்த அவரோட மகளுக்கான நீதி கேட்டு ரொம்ப நாளா அலைஞ்சிருக்காரு. ஆனா அந்த நீதி கிடைக்கல, இப்போ வரைக்குமே கிடைக்கல. அந்த ரீசன்னால தான் இப்போ நமக்கு இரண்டாவது சாட்சியா வந்திருக்கிற இந்த ஜெயந்த் அப்போ எதுவுமே சொல்லாம இப்போ வந்திருக்க எஸ்ஐடி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் வந்து இப்போ இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாருங்க. இவர் இதை சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எங்க புதைச்சாங்க அந்த இடத்தையுமே என்னால காட்ட முடியும் அப்படிங்கறதுமே அவர் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த மிஸ்ஸிங் கேர்ள்ஸ் இருக்காங்க, அதாவது எவ்வளவு பேர் மிஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் அனாதைப்பணமா இருந்திருக்காங்க, இங்கே வந்து இறந்துருக்காங்க, அவங்கள வந்து இவங்க புதைச்சிருக்காங்க, இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் இருக்கணும், அவங்க எப்படி இறந்தாங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே இருந்து பாடி ரெக்கவர் பண்ணாங்க, எப்படி புதைச்சாங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி இருக்கணும். அதாவது இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட போலீஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். இவர் 2000 2015 இந்த 15 வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அவர் கேட்டாருங்க ஆர்டிஐ மூலியமா. ஆனா போலீஸ் இதை திட்டவட்டமா அந்த வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எங்க கிட்ட இல்ல, அது டெலிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தரவுகளே இல்ல, எரேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சுப்பீரியர் ஆபீசர்ஸ் இதை டெலீட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. அப்போ இதுல யாரோட ஈடுபாடு இருக்கு, இதை டெலீட் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ 2015 இப்போ 25 வருஷத்துக்கு உண்டான டீடைல்ஸ்லாம் வந்து இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, டெலீட் பண்ணோம் அப்படிங்கிற புரோட்டோகாலுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது இல்லைன்ற பட்சத்தில் எல்லாருக்குமே சந்தேகம் எழுதுங்க, சந்தேகம் ரொம்ப வலுவாகுது, சந்தேகங்கள் ரொம்ப வலுவாகுதுங்க. இதுக்கிடையில் தான் இந்த எஸ்ஐடியில் இருக்கிற மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த பீமா, அதாவது ஃபர்ஸ்ட் சாட்சி இருக்காரு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், அவரை நீ வந்து இந்த தர்மசாலா பற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் சும்மா ஃபேக்காக தான் நான் கொடுத்தேன்னு சொல்லிடு, இதெல்லாம் வந்து நான் ஒரு ஃபேமுக்காக கொடுத்தேன், இல்லைனா சும்மா ஏதோ கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு, அப்படி ஒரு வீடியோ நீ ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்காருங்க. மிரட்டப்பட்டிருக்காரு, அதை கேட்டிருக்காரு இல்லை மிரட்டி இருக்காரு. இல்லைனா நீ வந்து ஜெயிலுக்கு தான் போவ, அதனால நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அவர் ஆரம்பிச்சு 1995, கிட்டத்தட்ட 25 வருஷம் மேலேயே ஆகுது. அவர் 2014 போயிட்டாரு, 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போவுமே அவர் வந்துட்டு தன் மனவேதனையை அடக்க முடியாம அவர் வந்து இத்தனை பிள்ளைகள் வந்து இறந்திருக்காங்க, அந்த பாடியை நான் புதைச்சிருக்கேன், அதை நீங்க கண்டுபிடிங்க, அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மனிதாபிமானமா வந்து நிக்கிற மனுஷனை இவங்க என்னடானா மிரட்டுறாங்க. இது என்ன போக்குல போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஈவன் ஒரு எலும்புமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு போலீஸ் அக்யூஸ்ட பார்த்து எதுவுமே இல்லை, என்ன சும்மா சொல்றியா அப்படின்னு கேட்கறது வேற. ஆனா எலும்பு துண்டுகள் கிடைச்சிருச்சு, இந்த கேஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, யார் இதுல ஈடுபட்டிருக்காங்களோ கிட்டத்தட்ட அவங்க மாட்ட போறதான ஸ்டேஜ் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப இப்ப இவர் மிரட்டப்படுறாரு அப்படின்னா, அப்ப அந்த மஞ்சுநாத் கவுடா அந்த ஆபீசருக்கு யாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இந்த ரீசனால பீமாவோட அட்வொகேட் அனன்யா கவுடா இந்த கேஸ் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவா போய்கிட்டு இருக்கும் போதே இவர் மிரட்டப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க இந்த மஞ்சுநாத் கவுடாங்கிற ஆபீசர் இந்த கேஸ்ல இருக்கக்கூடாது, இன்னும் மிரட்டப்படலாம். அதனால எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது, அதனால அவர் இந்த எஸ்ஐடி டீம்ல வேண்டான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதா ஒரு தகவல் பார்க்க முடியுது. இந்த காரணத்தினால
அந்த மஞ்சுநாத் கவுடாங்கிற ஆபீசர் இந்த எஸ்ஐடி டீம் இந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டதா தெரிய வந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுதுங்க, 6வது இடத்துல எலும்பு துண்டு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் மிரட்டல்கள் அதிகமா ஆகுது அப்படின்னா அப்போ சாட்சியங்களை அழிக்கிறதுக்கான வேலைகள்ல இந்த கிரைமை பண்ணவங்க ஈடுபட்டதா தான் நமக்கு தோணுது. அவங்க ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம், இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் பூமியில, அதனால இது பெருசா எந்தவித சாட்சியங்களும் மாட்ட வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட 150க்கு உட்பட்ட எலும்பு துண்டுகள் கிடைச்சதுனால மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால, ஒரு பயத்தால சாட்சியங்களை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல கிளியரா தெரியுதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐடியோட சீஃப் பிரணப் முகந்தி அவர் சென்ட்ரல் சர்வீஸ்க்கு மாற்றப்பட போகிறதா சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது லீகல் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் கடைசி வரையும் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. இதையடுத்து சுஜாதா பட், அனன்யா பாட்டோட அம்மா 2003 காணாமல் போகப்பட்டு அடுத்து தேடி வந்த இந்த சுஜாதா பாட்டையும் மிரட்டி அனுப்பியிருந்தாங்க. அவங்க 22 வருஷம் கழிச்சு திருப்பி தன்னோட மகளோட எலும்பு துண்டாவது கிடைச்சா நான் கடைசி ரிச்சுவல் பண்ணுவேன், என் மகளோட ஆத்மா அப்போதான் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அம்மா இந்த எஸ்ஐடி டீமுக்கு அவங்களோட அட்வொகேட்டை வச்சு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டிக் பண்ணி எடுக்கிறது, அதாவது நீங்கள் குழி தோண்டி பார்க்குறீங்க எலும்புகள் கிடைக்கும் போது ஓகே, ஆனால் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜிபிஆர் சிஸ்டமை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஆர்ன்றது கிரவுண்ட் பெனட்ரேட் ரேடார். ஸோ நம்ம கிரவுண்டில் இதை பெனட்ரேட் பண்ணிட்டு ரேடார் மூலியமா இந்த பூமிக்கு கீழே, நிலத்துக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி. ஸோ அவங்க சிபிஐ ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவா அவங்களோட அட்வொகேட் மூலமா இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவுமே ஒரு நல்ல ஐடியாவாக தான் தோணுது. ஏன்னா எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலே கண்டிப்பாக சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம். மார்க் பண்ண 11th சைட்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் அந்த 100 எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு, பிளஸ் அந்த மண்டையோடு முதுகெலும்புல கிடைச்சிருக்குங்க. ரேடார் பயன்படுத்தணும் அப்படின்னா அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே என்னென்ன இருக்குங்கிறத கிளியரா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜி அப்படின்னு நம்ம செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது. அதனால இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட சஜஷன். அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுமே அவங்க சொல்றாங்க. இப்போ முதல் சாட்சியம் சொன்ன இடத்துலயே 13 இடம் மார்க் பண்ணப்பட்டதுங்க. அதில் 11 தோண்டிட்டாங்க, 12, 13மே தோண்டிட்டு இருக்காங்க. பட் இன்னும் எந்த ரிசல்ட்டுமே கிடையாது இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க வரையும். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த 2வது சாட்சியம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அவரையுமே கன்சிடர் பண்ணி அவர் காட்டக்கூடிய இடத்துலையுமே தோண்டி பார்த்தா இன்னுமே நிறைய விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக அவரையுமே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு அவர் சொல்ற இடத்தையுமே தோண்டுவாங்களாங்கிறத எதிர்பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். குற்றம் செஞ்ச எல்லா பெரிய நபர்களோ சின்ன நபர்களோ யாரா இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களோட தண்டனைக்குரிய காலம் ரொம்பவே கிட்ட வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதான் இருக்கு. ஸோ அங்க இருக்க மக்கள் நிறைய பேர் வாய் பேச முடியாம இருந்தாங்க. இந்த தர்மசாலா பத்தி எதுவுமே அவங்களால வெளியே சொல்ல முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க, பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த குற்றவாளிகள் கண்டிப்பா மாட்டுவாங்க. அங்க சுத்திக்கிட்டு இருக்க ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு சீக்கிரமே இந்த நீதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும். கண்டிப்பாக இது நடக்கும், கூடிய சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இதே போல் மேலும் தகவல்களுக்கும் இந்த கேஸ் பற்றின அப்டேட் அண்ட் இதே மாதிரி நிறைய கேஸ் நம்ம கவர் பண்ண இருக்கோம். அந்த அப்டேட்டுமே நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட சேனல் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் இந்த மாதிரியான கேஸை டீப்பாக ரிசர்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பட் கரெக்டான டீட்டெயில்ஸாக கொண்டு சேர்ப்பேங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் என்ன நடந்திருக்குன்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தர்மசாலா நடந்துகிட்டு இருக்க இந்த வழக்கு, கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள், புடவை துண்டு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட தாட்டை கமெண்ட்டாக போடுங்க. உங்களோட கமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.